வெல்கம் வீவர்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல அதிபயங்கர ஒரு திகிலான ஒரு அமானுஷ்யமான ஒரு வீடியோ பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் டீப்பாக அனலைஸ் பண்ண போகிறோம். இந்த அமானுஷ்யமான விஷயத்த என்னோட நண்பர் ஒருவர் கார்த்திக் அப்படின்றவர், அதாவது எங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நபர், இந்த அமானுஷ்யமான விஷயத்த நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். இதை கேட்க சொல்ல உங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் ஷாக்கிங்காகவும் ரொம்ப பயமாகவும் இருக்கக்கூடிய ஒரு திகிலான சம்பவத்தை தான் இன்னைக்கு சேனலில் நான் கொண்டு வந்திருக்கேன். இது உங்கள் சிவா ஃபிம்மர். நான் உங்கள் சிவா. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கார்த்திக் என்ற நபர் இப்போ சென்னையில தான் இருக்காரு. இவர் 2012 இவரோட சொந்த ஊரான கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய ஒரு சிறிய கிராமத்துல தான் வாழ்ந்துட்டு வந்திருக்காரு. இப்படி கோயம்புத்தூர்ல இருக்கிறப்போ 2012 இவருடைய அக்காவுக்கு மேரேஜ் பண்ண ஐடியா பண்ணி கல்யாணத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இவர் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் அந்த கல்யாணத்துக்கு தேவையான சாமான் எல்லாமே வாங்கிட்டு மாலையை மட்டும் மறந்துட்டு இருக்காரு. அப்போ இவர் மாலை வாங்கிறதுக்காக அந்த மாலை வாங்கக்கூடிய அந்த ஷாப்ல, அதாவது அவர் ஆர்டர் கொடுத்த இந்த ஷாப்ல போய் கேட்டிருக்காரு. அந்த ஷாப்ல இருக்கக்கூடிய அந்த மாலை விற்கக்கூடிய நபர், நீங்க மார்னிங் ஒரு 5 மணிக்கெல்லாம் இந்த மாலையை வாங்கிக்கோங்க, இப்பதான் ரெடி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் 5 மணிக்கு வர சொல்லியிருக்காரு இந்த கார்த்திகை. இந்த கார்த்திக்கும் சரி ஓகே சீக்கிரம் ரெடி பண்ணுங்க, மார்னிங் ஒரு 7 o'clock கல்யாணம் ஸ்டார்ட் ஆக போது, இது எப்படியாவது எங்களுக்கு கொடுத்துருங்க சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கொஞ்சம் சண்டை போட்டுட்டு வந்திருக்காரு. இப்படி அடுத்த நாள் காலையில கரெக்டா காலை ஒரு 4:30 மணி அளவுல இவர் மாலை வாங்கிட்டு ரிட்டர்ன் தன்னோட வீட்டுக்கு பைக்ல வந்திருக்காரு. அப்போ அந்த டைம்ல இவருடைய வீட்டுக்கு 4 வீடு முன்னாடி ஒரு இஸ்லாமியர் பாய் ஒன்று இவருடைய பைக்கை தடுத்து நிறுத்தி, நீங்க வீட்டுக்கு போகிறப்போ கால் கழுவிட்டு பூஜை ரூமுக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள போங்க, பத்திரமா போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட இருந்து கிளம்பி இருக்காரு. கார்த்திக் உடனே என்ன இப்படி சொல்றாரு அப்படின்னு இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம தன்னோட வீட்டுக்கு அந்த மாலையை கொண்டு போயிருக்காரு. இப்படி வீட்டுக்கு கொண்டு போகிறப்போ இவங்க வீட்டுல ஃபங்க்ஷன் நடந்திருக்கனால இவங்க வீட்டுக்கு வெளியே பந்தல் எல்லாமே போட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த பந்தல்ல இருக்கக்கூடிய லைட் எல்லாமே வேஸ்டா, ஆள் யாருமே இல்லாம எரிய ஆரம்பிச்சிருக்கு. சரி ஓகே இதை ஆஃப் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவர் வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ஒரு ரூமுக்கு போறாரு. பிகாஸ் அந்த வீட்டில் இருக்க அந்த ஃபங்க்ஷனுக்கு ரெடி பண்ண லைட் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க ரூம்ல தான் அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதுக்காக அந்த ரூமுக்கு போகலாம் அப்படின்னு அவர் மாலையை பூஜை ரூம்ல வச்சுட்டு ஸ்டெப்ஸ் ஏற ஆரம்பிக்கிறாரு. அப்போ கார்த்திகோட பெரியமா அவரை பார்த்து, டேய் நில்லு, நீ யாரு, எங்க வீட்டுக்குள்ள வர, செருப்பை கழட்டி உன்னை அடிச்சிருவேன் அப்படின்னு அவரை அசிங்கப்படுத்தி இருக்காங்க. இவரு உடனே எதுக்காக பெரியமா இப்படி திட்டுறாங்க அப்படின்னு அவங்க மேல கோவப்பட்டுட்டு அங்கிருந்து போயிருக்காரு. இதை பார்த்த அந்த கல்யாண வீட்டுல இருந்த கார்த்திகோட அம்மா அப்பா அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே அதிர்ச்சியில உறைஞ்சி போறாங்க. எதுக்கு இவங்க தேவையில்லாம இவனை திட்டுறாங்க அப்படின்னு ஷாக் ஆயிருக்காங்க. இப்படி திட்டின இவரை இப்படி திட்டின உடனே மயக்கம் போட்டு விழுந்ததுனால அங்க இருக்கவங்க யாருமே இதை பத்தி அவங்க கிட்ட கேட்காம விட்டுருக்காங்க. இப்படி இவங்க மயக்கம் தெளிஞ்ச 1 hour கழிச்சு அந்த உறவினர்கள், அதாவது கார்த்திகோட அப்பா அம்மா அவங்க ரிலேஷன் எல்லாமே இவங்க கிட்ட எதுக்கு நீ அவனை இப்படி திட்டின அப்படின்னு கேட்டதுக்காக அவங்க கார்த்திகோட அம்மா கிட்ட, உன் பையனை பூஜை ரூம்ல கூட்டிட்டு போயிட்டு திருநூறு வச்சுட்டு அவனை படுக்க வச்சுக்கோ, இது எல்லாமே கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே படுக்க போயிருக்காங்க. மார்னிங் அவங்க அக்காவுக்கு கல்யாணம் இருக்கனால இதை பத்தி பெருசு படுத்தாம எல்லாருமே அந்த கல்யாண வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படி கல்யாணமும் முடிய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு அப்புறமா கார்த்திகோட பாட்டி அந்த பெரியமா கிட்ட எதுக்கு இவனை திட்டின அப்படின்னு மறுபடியும் அதை பத்தி கேட்டிருக்காங்க. அப்படி அந்த பெரியமா சொன்னதை கேட்டு அந்த வீட்டுல இருக்க எல்லாருமே அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்படி கார்த்திக் பூ வாங்கிட்டு வரப்போ அவன் பின்னாடியே ஒரு எரிஞ்ச உருவம் ஒன்று என் கண்ணுல பட்டது. நான் அது பார்த்தும் நான் பேசாம இருந்தேன். அப்படி இருந்தும் அவன் படிக்கட்டுல ஏறுறப்போ அவனை ஃபாலோ பண்ணிட்டே ஏற பார்த்தது. அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி ரியாக்ட் பண்ணி அவனை திட்டுற மாதிரி அதை திட்டினேன் அப்படின்னு சொல்லி அந்த கல்யாண வீட்டையே அதிர்ச்சியில உரைய வச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா அன்னைக்கு இரவு எல்லாருமே அந்த வீட்டோட கீழ் ஃப்ளோர்ல எல்லாருமே தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல புதுசா கல்யாணம் ஆன கார்த்திகோட அக்காவும் அக்காவோட ஹஸ்பண்டும் மேல தங்கியிருக்காங்க. அப்போ அந்த கார்த்திகோட அக்காவோட ஹஸ்பண்ட் திடீர்னு நைட்டு கரெக்டா ஒரு 12-1 மணி அளவுல அந்த கார்த்திகோட அக்காவை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்காரு. உடனே பயந்து கார்த்திகோட அக்கா, எதுக்கு நீங்க சிரிக்கிறீங்க கேட்டோம் அவரு எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா அவர் கண்ணத்திலே பலார் அறிஞ்சதுல அவரு எதுவுமே ரியாக்ட் பண்ணாம கட்டில படுத்து தூங்கி இருக்காரு. அடுத்த நாள் காலையில எழுந்ததும் கார்த்திகோட அக்கா அவரோட ஹஸ்பண்ட் கிட்ட இதை பத்தி கேட்டப்போ, நானா அப்படி பண்ண அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே மண்டையில ஏத்திக்கிட்ட கார்த்திகோட அப்பா அம்மா பயந்து போய் கார்த்திகோட சொந்த தாய்
தாய்மாமன், அதாவது அவங்க அம்மாவோட அண்ணனை கூப்பிட்டுருக்காங்க. பிகாஸ் அவங்க அண்ணன் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தது மட்டும் இல்லாம அவரு சிவன் கோயில பூஜை பண்றது, சிவன் பக்தர்களுக்கு உடுக்கை அடிச்சு சாமி வர வைக்கிறது, இந்த எல்லா வேலையும் அவர் தான் பார்த்துட்டு இருந்திருக்காரு. இதனால உடனே அவர் கூப்பிட்டு இந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறமா வீட்டுக்கு வந்த இவரு, இந்த நாள் நைட்டு நான் இங்கே தங்கி பார்க்குறேன், எல்லாருமே அவங்கவுங்க ரூமில், அதாவது முன்னாடி நாள் நைட்டு எங்கெங்கே தூங்குனீங்களோ எல்லாருமே அங்கே போய் படுங்க, இன்னைக்கு நைட்டு யார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு அவர் தைரியம் கொடுத்துருக்காரு. இப்படி எல்லாருமே அன்னைக்கு இரவு நைட்டு அவங்கவுங்க படுத்த பிளேஸில் போயிட்டு தூங்க ஆரம்பிச்சிருக்காங்க. கார்த்திகோட அந்த தாய் மாமா, அவங்க அம்மா, அவங்க அப்பா, இவங்க 3 பேருமே மேல் ரூமில் இருக்க ஹாலில் படுத்து தூங்குறாங்க. அப்போ கரெக்டாக ஒரு 12-2 மணி அளவில் கார்த்திகோட தாய் மாமாவுக்கு ஏதோ ஒரு தீஞ்ச வாசனை வந்திருக்கு. இதை பார்த்து உடனே பயந்து எழுந்த கார்த்திகோட மாமா அந்த புதுமண தம்பதிகள் படுத்திருக்க ரூமுக்கு பக்கத்துல வாசல்ல ஒரு எரிஞ்ச ஒரு பெண்ணோட ஆவி ஒன்று நின்று இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிருக்காரு. இதுக்கப்புறமா அவருக்கு தெரிஞ்ச ஒரு சில மந்திரங்களை அந்த இடத்துல ஓத ஆரம்பிச்சிருக்காரு. இதை கேட்ட உடனே அந்த ஆவி அந்த இடத்துல இருந்து மறைஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா கார்த்திகோட தாய் மாமா அடுத்த நாள் காலையில கார்த்திகோட அப்பா அம்மா அவங்க அக்கா கிட்ட, நீங்க இந்த வீட்டை விட்டு காலி பண்றதை விட வேற வழி இல்லை, நீங்க இந்த வீட்டை காலி பண்ணிட்டு வேற வீட்டுக்கு போயிடுங்க, இதோட தொல்லை உங்களுக்கு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை காலி பண்ண சொல்றாரு. இதுக்கப்புறமா உடனே தாமதப்படுத்தாம இந்த வீட்டை காலி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி காலி பண்றப்போ லாஸ்டா அந்த சாமா எடுக்கிற இடத்துல கார்த்திகோட நண்பன், அதுக்கப்புறமா அந்த புது மாப்பிள்ளை, இவங்க 3 பேர் மட்டுமே அந்த வீட்டுல கிளீன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்க லாஸ்டா கீழே லாரியில பொருளை ஏத்துறப்போ கார்த்திகோட ஃப்ரெண்ட் அப்புறம் அந்த லாரி டிரைவர், இவங்க 3 பேருமே கீழே வண்டியில பேசிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அந்த வீட்டோட பால்கனில நின்னுட்டு மேல இருந்து அந்த புது மாப்பிள்ளை பார்த்திருக்காரு. அப்போ அவருக்கு பின்னாடி ஒரு எரிஞ்ச உருவம் ஒண்ணு இவங்க 3 பேருமே கீழே இருந்து அதை கவனிச்சு பயந்து போயிட்டு கார்த்திக் உடனே மேல ஓடி போய் அவரை கீழே கூட்டிட்டு வந்திருக்காரு. இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த புது மாப்பிள்ளையான அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டு உடனே கோவப்பட்ட அந்த மாப்பிள்ளையோட அப்பா அம்மா, என் பையனுக்கு ஏதாவது ஆகியிருந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க, இது எதுக்கு எங்களுக்கு உடனே சொல்லல அப்படின்னு கோவப்பட்டிருக்காங்க. இதுக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் கேரளால மாந்திரிகவாதியா இருக்கிறாரு, அவரை கூப்பிட்டு இதை பத்தி நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கால் பண்ணி கோயம்புத்தூருக்கு வர வைக்கிறாங்க. எல்லாருமே இவர்கிட்ட இதை பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அவரு, நீங்க என்னதான் வீடை காலி பண்ணிட்டு வந்திருந்தாலும் உங்களோட பையன் பின்னாடி அது கண்டிப்பா ஃபாலோ பண்ணிட்டு வர சான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பூஜை பண்ணி அதுக்கு என்ன வேணும், என்ன ப்ராப்ளம், எதனால அது இறந்து போச்சு, என்ன சொல்யூஷன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு இரவே பூஜைக்கான எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பூஜை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதும் ஒரு சில பெரியவங்களை மட்டும் அந்த பூஜை நடக்கக்கூடிய ரூம்லையும் ஒரு சில பேர் எல்லாரையும் ஆள்ல தங்கி இருக்கும்படியும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆள்ல தங்கி இருக்கக்கூடிய கார்த்திகோட அப்பா அம்மா இவங்க 3 பேருக்கிட்டையும் அந்த மாந்திரிகவாதி, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்களோட சொந்தக்காரங்க, உங்களோட நண்பர்கள், உங்களோட குரல் உங்களுக்கு வெளியே கேட்கலாம், நீங்க மெயின் டோரை லாக் பண்ணிட்டு அதை திறக்காதீங்க, பூஜை விடிய கூட நடக்க ஆரம்பிக்கலாம், ஸோ நான் சொல்ற வரைக்குமே நீங்க இந்த டோரை ஓபன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம்குள்ள போயிட்டு பூஜையை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்படி பூஜையை ஸ்டார்ட் பண்ண ஒரு 10 நிமிஷத்திலேயே உங்க வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய நாய்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து குலைக்க ஆரம்பிக்குது. இதுக்கு அப்புறமா வெளியே இருந்து கார்த்திக் அப்பா அம்மாக்கு தெரிஞ்ச ஒரு சிலோட குரல் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு ரியாக்ட் பண்ணாம அந்த டோரையும் ஓபன் பண்ணாம இவங்க எதுவுமே பண்ணாம அந்த ரூம்ல அமைதியா உக்காந்துட்டு இருந்திருக்காங்க. இப்படி விடிய போன அந்த பூஜை கரெக்டா ஒரு 3 மணி அளவுல அந்த ரூம்ல இருந்த மாந்திரிகவாதியோட சேர்ந்து கார்த்திகோட பாட்டி, கார்த்திகோட தாத்தா, அவங்களோட தாய் மாமா இவங்க எல்லாருமே அந்த ரூமுக்குள்ள ஒரு சத்திய பிரமாணம் வாங்குற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டிருக்கு. எஸ், அந்த மாந்திரிகவாதி இவங்க எல்லாரையும் அந்த ஆவி கிட்ட இனிமே நான் இந்த குடும்பத்தை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சத்திய பிரமாணம் வாங்கியிருக்காங்க. இப்படி பூஜை முடிஞ்சு வெளியே வந்த உடனே அந்த மாந்திரிகவாதி கிட்ட கார்த்திகோட அப்பாவும் அம்மாவும் இதை பத்தி கேட்டிருக்காங்க. அப்போ அந்த மாந்திரிகவாதி சொன்ன விஷயத்தை கேட்டு அந்த ஃபேமிலியில இருக்க எல்லாருமே அதிர்ச்சி ஆயிருக்காங்க. அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்க தங்கியிருக்க அந்த வீட்டுல தான் இந்த எரிஞ்சு இறந்து போன இந்த ஆவியோட பெற்றோர் இருந்திருக்காங்க. அந்த வீட்டுக்கு ஒரு 4 வீடு தள்ளி தான் இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்ட் இவங்களோட 2 குழந்தையும் தங்கி இருந்திருக்காங்க. இந்த நிலைமையில தான் இவங்க 2 பேருக்குமே குடும்பத்துல சண்டை வரப்போ இவங்களோட குழந்தைகள் 2 பேருமே நீங்க தங்கி இருக்க அந்த பாட்டி வீட்டுல தான் விட்டுட்டு போயிருக்காங்க. அன்னைக்கு இரவு இவங்களுக்குள்ள நடந்த சண்டையால இவங்க கோபத்துல தன்னைத்தானே எரிச்சுக்கிட்டு இறந்து போயிருக்காங்க. அப்படி இறந்து போய் கூட
இவங்களோட ஆன்மா அந்த வீட்டை தன்னோட குழந்தைங்களை தேடி வந்திருக்கு. அந்த குழந்தைங்களை பார்த்திருந்த பாட்டியும் இதை கவனிச்சு பயந்து போய் அந்த ஊரை விட்டே காலி பண்ணிட்டு வேற ஒரு ஊருக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டுல தான் அவங்களுக்கு அப்புறமா நீங்க குடி வந்திருக்கீங்க. அதனாலதான் இதை மறக்காம தன்னோட பசங்களை இந்த ஆவி தேடிட்டு வந்திருக்கு. இனிமே இது உங்களை தொந்தரவு பண்ணாது, நீங்க பயப்படாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு அவரு கேரளாக்கு கிளம்பி இருக்காரு. இதுக்கப்புறமா ஒரு சில வேலை காரணத்துக்காக இந்த கார்த்திக் தன்னோட ஃபேமிலியோட சென்னைக்கு வந்து செட்டில் ஆயிருக்காரு. இப்படி எங்க ஏரியால இருக்கக்கூடிய இவர்கிட்ட தான் உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கா அப்படின்னு எல்லார்கிட்ட கேட்கிறப்போ இந்த கார்த்திக் அவர் லைஃப்ல நடந்த இந்த விஷயத்த சொல்லி என்னை பயத்துல உரைய வச்சிருந்தாரு. இந்த மாதிரி பேய் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி ஒரு திகிலான சம்பவத்துடன் நெக்ஸ்ட் வரக்கூடிய வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி. See you soon.